குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொன்னேன் நான். அந்த ஸ்டோரியோட பாடத்தை இப்போ நடத்த போகிறேன். கவனமாக கேளுங்க, புக்கை திறந்து வச்சு. சேவ் வேஸ்லி. எவ்ரி இயர் கமலி அண்ட் ஹர் கசின்ஸ் வுட் விசிட் தேர் கிராண்ட்ஃபாதர் இன் தேர் நேட்டிவ் வில்லேஜ் ஃபார் த கார் ஃபெஸ்டிவல் தட் லாஸ்டட் ஃபார் 3 days. கமலியும் அவங்க மாமா வீட்டு பிள்ளைய எல்லோரும் சேர்ந்து அவங்களோட தாத்தாவோட வீட்டுக்கு கிராமத்துக்கு வருவாங்க. இங்கே வந்து கார் ஃபெஸ்டிவல்னால் என்னென்னு கேட்டேன்னா, தேர் திருவிழா நடக்கும். 3 நாள் நடக்கும் அந்த திருவிழா. த என்டையர் வில்லேஜ் வில் பி இன் எ ஃபெஸ்டிவல் மூடு. த சில்ட்ரன் வேர் த மோஸ்ட் எக்ஸைட்டட். அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க. ஊருக்குள்ளே நுழைஞ்சதுமே அவங்களுக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் மூடு வந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. The family members and relatives would give the children money to buy sweets and toys. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்கன்னா, நிறையா மணி கொடுப்பாங்க. அங்கே போய் ஸ்வீட் வாங்க, டாய்ஸ் பொம்மைகள்லாம் வாங்குறதுக்கு கொடுப்பாங்க. அந்த சில்ட்ரன் வுட் பை டாய்ஸ், பொம்மைகள் வாங்குவாங்க, சாக்லேட் வாங்குவாங்க, ஸ்வீட்ஸ் வாங்குவாங்க, அண்டு பேக்டு ஃபுட்டு, பாக்கெட்டில் பேக் பண்ணி வச்சுப்பாங்கள்ல அந்த உணவுகள்லாம் வாங்கி என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. தே வுட் ஸ்பெண்ட் ஆல் த மணி அண்ட் நெவர் சேவ் த மணி அட் ஆல். அவங்க வந்து எல்லா மணியுமே கொடுக்குற பணத்தை பூரா என்ன செஞ்சுருவாங்க, செலவழிச்சிருவாங்க, சேமிச்சே வைக்க மாட்டாங்க. த கிராண்ட்ஃபாதர் ஃபெல்ட் தட் த சில்ட்ரன் ஷுட் லேர்ன் டு சேவ் அண்டு யூஸ் தேர் மணி வேஸ்ட்லி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாடம் சொல்லி தரணும், நம்ம வந்து இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு பின்னாடி தேவைப்படுறதுக்கு செலவழிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ திஸ் இயர் ஹி அனௌன்ஸ்டு தட் த சில்ட்ரன் ஷுட் சேவ் த மணி தே கெட் ஓவர் த க்ரோஸ் ஆஃப் த இயர். ஆண்டு முழுவதும் கிடைக்கிற பணத்தை பூரா சேர்த்து வைங்க. அண்டு ஸ்பெண்ட் இன் ப்ரொபோஸ்ஃபுல்லி. அண்டு ஸ்பெண்ட் இட் ப்ரொபோஸ்ஃபுல்லினா பயனுள்ள வகையில் நீங்கள் அப்போ அதை வந்து செலவழிங்க அப்படின்னு சொல்லித்தராங்க. அப்போ உடனே அந்த சில்ட்ரன் என்ன செய்கிறாங்கன்னா, த சில்ட்ரன் வேர் நாட் டு எக்ஸைட் பை த அனௌன்ஸ்மெண்ட். சின்ன பிள்ளை என்ன செய்யுதோ அதை வந்து கண்டுக்கிறவே இல்லை. ராஜன் அண்டு மாலா வேர் த யங்கஸ்ட் ஆஃப் த கிட்ஸ். அந்த பிள்ளைகளே ரொம்ப சின்ன பிள்ளை யாருன்னு கேட்டேன்னா, ராஜனும் மாலாவும். அவங்க 2 பேரும் அதை காதலையே வாங்கலை அவங்க சொன்னதை. தே டிட் நாட் டேக் த வேர்ட் ஆஃப் த கிராண்ட்ஃபாதர் சீரியஸ்லி. அவங்க சொன்ன வார்த்தைகளை, அவங்க தாத்தா சொன்ன வார்த்தைகளை அவங்க சீரியஸாகவே எடுத்துக்கிறல. தே ஸ்பெண்ட் த மணி அண்ட் ஆன் ஸ்வீட்ஸ் அண்ட் டாய்ஸ். அந்த மணியை பூரா அவங்க வச்சுருக்க காசெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, ஸ்வீட் வாங்க, பொம்மை வாங்க, அப்படியே செலவழிச்சாங்க. த அதர் சப்ளின்ஸ், அடுத்த அது யாருன்னு கேட்டேன்னா, ஜெயனும் காவேரியும். அவங்க டிசைடட் டு என்ஜாய் த ஃபெஸ்டிவல் டு த ஃபுல்லஸ்ட். அவங்க என்ன செய்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த ஃபெஸ்டிவலை. தே brought எவ்ரி டைப் ஆஃப் ஃபுட் அவைலபிள் அக்ராஸ் த. அவங்க தாண்டி போய் அவங்க கடந்து போகையில் என்னென்ன விற்கிதோ எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, எல்லா ஷாப்லேயும் விற்கிறத பூராத்தையும் என்ன செய்கிறாங்க, வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்க யார் ஜெயனும் காவேரியும் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆன் த செகண்ட் டே, மொதல் நாள் எல்லாமே செஞ்சிடறாங்க அந்த மாதிரி. அந்த அடுத்த நாள் என்ன செய்யுது, ஜெகன் காட் சிக் டியூ த ஃபுட் பாய்சன். அவனுக்கு வந்து வயிற்று கோளாறு வந்துருச்சு வாங்கி சாப்பிட்டது. ஸோ ஹீ டிசைடட் டு ஸ்பெண்ட் த மணி ஒன்லி ஆன் டாய்ஸ். அதனால் அடுத்து இருக்கிற ஆளுங்க என்ன ஃபுட் பாய்சன் ஆனதுனால அவன் என்ன நினச்சிட்டான், நம்மளுக்கு வயிற்றுக்கு சரியில்லாமல் ஆயிடுச்சு, அதனால் நம்ம வந்து எதையும் வாங்கி தின்னக்கூடாது, 2வது நாள் வெறும் பொம்மைகள் மட்டும் வாங்கணும் அப்படின்னு அவன் முடிவு எடுத்திருக்கான். த எல்டஸ்ட் ஆஃப் த ஹிட்ஸ் வேர் கமலி அண்டு செந்தில். அதுக்கு அடுத்து மூத்தவங்க யாருன்னு கேட்டேன்னா, கமலியும் செந்திலும். தே வேர் டிட்டர்மைன்ட் டு சேவ் த மணி அண்ட் யூஸ் இட் ப்ரொபோஸ்ஃபுல்லி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாத்தா சொன்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள வகையில் நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி கமலியும் செந்திலும் நினைக்கிறாங்க. ஸோ தி கண்ட்ரோல் தேர் டிசைர் அண்டு சேவ் எவ்ரி ருப்பி தே காட். ஒவ்வொரு ரூபாயும் என்ன செஞ்சாங்கன்னா, அதை அவங்க வந்து ரொம்ப பத்திரம் பண்ணி சேர்த்து வைக்கிறாங்க. பை த எண்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு 3வது நாள் கடைசியில் பார்த்தா, தே மேனேஜ் டு சேவ் அரவுண்டு 300 rupees
அவங்க வந்து அந்த விழா முடிஞ்சு கிளம்பையில் அவங்க எவ்வளோ கையில் காசு வச்சுருக்காங்கன்னா 300 ரூபா வச்சுருக்காங்க. கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஹாப்பி டு see தேர் எஃபெக்ட். நம்ம சொன்னதுக்கு இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து அவங்க சேர்த்துருக்காங்கன்னு இந்த கிராண்ட் ஃபாதரும் என்ன செய்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறார். சரியாப்பா? இது வரைக்கும் பார்ப்போம். மீதியை குறைய அடுத்த வீடியோவில் போடுறேன். என்னப்பா? சரி, தேங்க்யூப்பா.